தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தர்மத்தாயின் தவ புதல்வர் இதோ தலைமை உரை தருகிறார். நம்ம கட்சியினுடைய 2வது ஆண்டு விழா, அதாவது 3rd இயரோட தொடக்க விழா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியா நம்ம வளர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா என்னென்ன சொல்றோம் பாருங்க. நம்மள நேசிக்கிற கோடிக்கணக்கான மக்களும் தான் அதுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு காரணம். ஒண்ணுமே ஆகாது சார், அவர் ஒண்ணுமே வரவே முடியாது இதுக்கு மேல. 2026 நான் தான் முதலமைச்சர் இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மேபி விஜயகாந்த் சார் இருந்திருந்தாருன்னா அவர் வந்திருக்கலாம். இவங்கெல்லாம் வந்து நாட்டுக்கு நல்லது செய்வாங்கன்னு எனக்கு தோணல பர்சனலா. ஏன்னா வந்து நீங்க தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அப்புறம் என்ன, மைக்க பிடிச்சாச்சு, வெடியை கொளுத்தி போட்டுருவோமா? ஒருபோதும் முதலமைச்சர் ஆக முடியாது. முதலே வேணா ஆகலாம். பணம் இருக்கு, கோடி கோடிக்கா 2000 கோடி 1000 கோடி இருக்கு, செலவு பண்ணு. சரி, அம்மா உணவகம் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. ஐயா கேப்டன் எப்போ பார்த்தாலும் 12 மணிக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன் உன்னால ஏங்க இந்த சென்னையில் வந்து உன்னால ஏன் ஒரு 6 பிரான்ச் ஓப்பன் பண்ணி ஏன் சாப்பாடு போட முடியல? 1977ல ஜூன் மாசம் நினைக்கிறேன், ஜூன் மாசத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரேடியோவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. அதில் பேசும்போது சொன்னாங்க, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு எண்ணி எண்ணி கண்ணீர் வடிச்சேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ, ஏன் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட சட்டசபையில கூட ஏதோ ஒரு நடிகர் கட்சி வந்திருக்குதான், ஏதோ ஒரு புதிய கட்சி வந்திருக்குது, புரட்சி தலைவர்னு ஒருத்தர் வந்து இப்படியெல்லாம் கேள்வி. இப்போ எங்களோட படம் ஏதாச்சும் ஓடல ஃபெயில் ஃபிளாப்னா நாங்க ஒத்துப்போம், தாராளமா தலை ஃபேன்ஸ் வந்து ஒத்துப்போம். இப்போ திருமலை ஆஞ்சநேயா வந்து கிளாஷ் வந்து படம் 2003 நினைக்கிறேன். திருமலை இட்டு ஆஞ்சநேயா ஃபிளாப் நாங்க ஒத்துப்போம், சரிங்களா? போக்கிரி ஆழ்வார் வந்தது, ஆழ்வார் ஃபிளாப், போக்கிரி இட்டு நாங்க ஒத்துக்கிறோம். அதே போல ஜில்லா வீரம் கிளாஸ்ல எது வின்னு கேட்டா ஜில்லா தான் வின்னுவாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. வாரிசு துணிவில் எது வின்னர்னு கேட்டா வாரிசு தானே. அவங்க நீங்க வந்து சினிமாலேயே ஒத்துக்கிற தோல்வியை ஒத்துக்கிற மனப்பாம் இல்ல. நீங்க அரசியல் வந்து என்ன பண்ண பாருங்க, நான் கேட்கறேன். அரசியல் வந்து நான் அரசியல்ன்றது நான் அரசியலுக்கு எதுக்கு வராங்க? தலைவர் எப்படி இருக்கணும்? அரசியல்னா அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அரசியல் அரிச்சுவடி தெரியாதவரு, கவர்ச்சியை மட்டுமே நம்பி இருக்கிறவரு, அட்டக்கத்தி, வாய் விளம்பர வள்ளல், இவருக்கு கேள்வி மட்டும் தான் கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாது, நிருபர்களை சந்திக்க மாட்டாரு, டெல்லியை வகச்சிக்க மாட்டாரு, மேல இருந்து அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அப்படி இப்படின்னு சொன்னதும் அதே வாய் தான். நாங்க ஆட்சிக்கு வந்தா நல்ல தண்ணி, நல்ல சாப்பாடு, சுத்தமான காத்து, கரண்ட் இதெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இது எல்லாமே ஒரு கவுன்சிலரோட வேலை. ஆனா இந்த மனுஷன் அது தெரியாம முதலமைச்சராகி தான் இந்த வேலையை செய்வேன்னு சொல்லிட்டு இருக்காரு. யாராவது அவர்கிட்ட சொல்லுங்க இது எல்லாமே கவுன்சிலரோட வேலை அப்படின்னு. அப்புறம் நீங்களும் புரிஞ்சுக்காங்க, அந்த மனுஷன் கவுன்சிலர் கேண்டிடேட், சிஎம் கேண்டிடேட் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பொழைச்சுக்குவீங்க. என்னது இந்த பளபளப்பு ஜொலி ஜொலிப்பா பார்த்தா பல்லிழிப்பவங்க வந்தாங்களங்க. அவங்க பேச்சு எப்படி தெரியுமா இருந்தது? சாப்பிட என்ன கூப்பிடு, மொய்யக்கை அண்ணனை கூப்பிடுன்னு பேசுறதா? என்னம்மா பழமொழி பேசுறியா? ஆமா நடுவர்களே, எனக்கு 500 பழமொழி தெரியும். எனக்கு 501 தெரியும். ஏன்டா இப்படி ஆள குட்டியாந்தா? எனக்கு நான் பழமொழி நானும் சொல்லுவேன். சொல்லுங்க பாப்போம். நீ சொன்னதை நான் சொல்லுவேன். சாப்பிட என்ன கூப்பிடு, மொய்யக்கை அண்ணனை கூப்பிடுன்னு பேசுறதா? ஆமா ஆமா, கூத்து பாக்க வாடி கொழுந்தியானாலாம், நாயாண்டா வரேன் நாரப்பையிலனாலாம். ஆமா, வெக்கப்படால போனா போதும், என் தொப்பு நம்மனா போதுன்னு பேசுறதா? கருத்தர முடிச்சவ தண்ணிக்கு போனாலும் தண்ணி பாம்பு தற்கொலை பண்ணிக்கிச்சு. ஆமா, அழக வயிற்றுக்கு 5 சட்டி வேணும், மீதத வயிற்றுக்கு மீன் குழம்பு சட்டி வேணும் பேசுறதா? வேலியில ஒரு ஓனான புடிச்சு வேட்டியில விட்டுட்டு குத்துது குடையுது. ஆமா, சிங்கு சக்கர சாமி சிங்குன்னு அடிச்சாங்க, 10 விளக்க மாசம் பட்டு பட்டுன்னு படிச்சாம்ல. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள பார்த்தானே, எடுத்த வீட்டுக்காரி மஞ்சளான போட்டு குத்துனாலாம். ஆமா, பெருமை பீத்த கலையமா, குடிக்கிறது ஓட்ட கலையமாம்ல. ஆமா, கிண்டலும் கேலியுமா. இது எல்லாம் மக்கள்
ஒரு மாதிரி சைலண்டா வாட்ச் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். விஜயும் விஜய் அப்பாவுமே அந்த காலத்துல அவங்க 2 பேரும் பொம்பளை பொறுக்கிங்க. சினிமால இருக்கும் போதே சினிமால இருக்கும் போதே பொம்பளை 2 அப்பனும் மகனுமே ஒரே பொண்ணு கிட்ட போய் இது செய்வாங்க. இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ரொம்ப சென்சார் போர்டுல ஒரு பெரிய மெம்பரா இருந்தவங்க. அவங்களே என்கிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்காங்க, 2 பேரும் பொம்பளை பொறுக்கிக்கிட்டா 2மே ஒரே பொண்ணு கிட்ட போய் படுக்கும் சொல்லி அசிங்கம். இதெல்லாம் அசிங்கம் நம்மளுக்கு பேசுறதுக்கு. ஆனா மக்களுக்கு தெரியணும். ஏன்னா நம்ம இப்படி வாய் மூடிட்டே இருந்தோம்னா மக்களுக்கும் தெரியணும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. விஜயோட ஆரம்ப கால சினிமா அவன் முதல்ல இருந்தே ஒரு பொம்பளை பொறுக்கி பிளஸ் ஒரு கஞ்ச பையன் கடை. ஓகே ஐயல் இப்போ வந்து என்ன பெரிய தானம் தர்மம் பண்ணா எவ்வளோ நாளா நீ தானம், நீ சினிமாவில் ஒரு 30 வருஷமா இருக்கிறியா, நீ வந்து ஒரு அட்லீஸ்ட் 15-20 இயர்ஸா நீ ஒரு டாப் லெவல்ல இருக்கிறியா, அப்பெல்லாம் நீ யாருக்கு தானம் தர்மம் பண்ண? இப்போ வந்து இந்த 2-3 வருஷம் கட்சி ஆரம்பிச்சது நீ பண்ற. இதுமே ஒரு டிராமா. அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த அரசியல்ல பலந்துன்னு கொட்டை போட்டு அனுபவிச்சாலையும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப நீங்க என்னன்னு போராட போறீங்க? இல்ல எனக்கு வந்து சீக்கிரம் முடிக்கணும். விஜய் கட்சியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படின்னா எல்லாமே படம் மாதிரி 2 ஹவர்ல முடிக்கணும். எனக்கு மர்டர் பண்ணியாச்சா அவனை தூக்கி உடனே ஜெயில போட்டுடணும், ரேப் பண்ணியாச்சா தூக்கி உடனே ஜெயில போட்டுடணும். இதெல்லாம் எப்போ தெரியுமா நடக்கும்? உங்க விஜய் சிஎம் ஆவார்ல அப்ப நடக்கும். அவர் வந்த உடனே படம் 3 ஹவர் ஆயிடுது. அதுதான் எல்லாமே சேர்த்து 3 மணி நேரம் 3 ஹவர்ல அவர் முடிப்பாருங்க. சோஷியல் மீடியாலயே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டு முடிச்சிருவாரு. ஏன்னா தமிழன் படம் பாத்தீங்களா, அதுல வந்து உடனடியே எல்லாம் பண்ணுவாரு. அதே மாதிரி பண்ணுங்க. விஜய் ரசிகர்லாம் கேட்க கேள்வி அப்படி தமிழன் படத்துல எப்படி உடனடியே வாங்கி கொடுத்தாரு, அந்த மாதிரி ஏன் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு கேட்குறாங்க. கரெக்டாக கேட்குறாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த கோட்டைன்றது ஒரு பகல் கனவாவே மாறிடுச்சுன்னா பாத்தீங்க, வேற வழி இல்ல. ஆனா நான் திருப்பி இந்த பாயிண்ட நோட் பண்ணி வச்சுக்கோ. இன்னைக்கு டேட் 11ஆம் மாசம் 2024 நான் பேசுறேன். 2026 எலெக்ஷனுக்குள்ள சீமான் இந்த வார்த்தையை விஜய பார்த்து பேசுவார். விஜய் தமிழனே கிடையாதுங்க, கன்ஃபார்ம். நீலாம் வந்து தமிழக வெற்றி கழகம் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கியா? உன் முழு பேர் என்ன? ஜோசப் விஜய். நீ வந்து ஜெருசலேம், நீ எப்படி தமிழன் ஆவ? இந்த வார்த்தையை சொல்லுவாரு கண்டிப்பா 2026க்குள்ள விஜய் கேட்பாரு. இந்த டேட் வீடியோவை நீ அன்னைக்கும் போடணும், இன்னைக்கும் போட்டு வச்சுக்கோ. பாதி பேர் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம். 77 மாதிரியே இப்போவும் அந்த பழைய தேஞ்சி போன துருபிடிச்சு போன நஞ்சு போன அதே அந்த பழைய வெப்பனையும் இப்போவும் கையில் எடுக்கிறாங்க. அதனால மை டியர் ஜென்டில்மேன், டெக்னாலஜிலாம் வளர்ந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் உங்க டெக்னிக்கையாவது கொஞ்சம் மாத்துங்க பாஸ். டெக்னிக்கை மாற்றுங்க, புதுசாக வாங்க. தலைவர் புதுசாக எதிர்பார்க்குறாருல, இப்போ புதுசாக அவங்க வந்து ஊதியை எடுத்து ஊதினுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் புதுசாக டெக்னிக்கை மாற்றுங்க. இன்னும் பழைய டெக்னிக்லேயே இருக்கிறீங்க, பழைய பீஸுங்க நீங்கள். இவர் ஃப்ரெஷ் பீஸ். இவர் காமராஜர் அவர்களையும் விட்டு வைக்கல. அவருக்கு இலக்கியம்னா என்ன தெரியும்? அவரு மாபெரும் புலவர், அந்த புலவர் இந்த புலவர், அவரை பத்தியும் கிண்டலும் கேலியுமா. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாரு எதிர்த்து நின்னாலும் அவங்கள கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையே. சோஷியல் சர்வீஸ் செய்யறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஏன் சூர்யாவை நீ சொன்னா நான் பாராட்டுறேன்யா. சூர்யாவை போயிட்டு நீங்க தான் இளைய காமராஜர்னு சொல்லு, எல்லாருமே பாராட்டுவான். ஏன்னா அந்த மனுஷன் அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி 1000 கணக்கான குழந்தைகளுக்கு இன்னுமே ஹெல்ப் பண்ணிருக்காரு, சொந்த செலவுல இன்னுமே ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஆனா நீங்க ஒரு 3வது வருஷம் கரெக்டா கோல்டு காயினோ கம்மலோ விஜய் படிக்க வைக்கிறேன்னு சொல்லு. எத்தனை பசங்க? அது முக்கியமான பாயிண்ட். எத்தனை பசங்களுக்கு விஜய் வந்து இப்போ வரைக்கும் படிக்க வச்சுட்டு இருக்காருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அரசியல் வரதுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி நோட்டு கொடுத்துட்டு 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டா சேஸ் அடிக்க ஒரு பிராண்ட் அம்பாசிடர் சரக்கு. கில்லி உள்ள போனா கில்லி வெளியில வருவான். இப்படி இன்றைய சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கும் ஒரு நடிகன் பின்னாடி ஏன் போறீங்க? இது தப்பா? சோ இப்படி நம்ம அவங்க பண்ற தப்பெல்லாம் நம்ம எடுத்து சொன்னா, அவங்க பண்ற அட்ராசிட்டியை பத்தி நம்ம எடுத்து சொன்னா, அவங்க பண்ற அந்த ஊழலை பத்தி தான் நம்ம எடுத்து சொன்னோம். முக்கியமா நாம அதை எடுத்து சொன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்ட். பழைய டகர டப்பா பழசு. இவர் புதுசா பேசுவார் தெரியாது. இவர் வாயை திறந்தாலே இல்லை இவர் பேப்பர் எடுத்து படிச்சாலே புதுசா தான் இருக்கும். எழுதி கொடுக்குறோம், அவ்வளோ புதுசாக எழுதி கொடுப்பான். இப்போ அவங்க வந்து 50 வருஷத்து பழைய டகரடப்பா இது பண்ணுறாங்க. இப்போ இவர் புதுசாக வேற யாராவது தான் வேற ஒன்று சொல்லுவேன். விஜயா போயிட்டாரு, சொல்ல முடியல. இல்லை ஊதின்னு சொல்ல வந்தேன், நிறுத்திட்டேன். இவர் புதுசாக ஒன்று வந்து பேசுவார், ரொம்ப புதுசாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷு. 1977 ஜூன் மாதம்னு நினைக்கிறேன். ஜூன் மாதத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977 ரொம்ப புதுசு. அவங்க வந்து 50 வருஷ டகர டப்பா உருட்டுறாங்க.
நீங்கள் புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு வரீங்க 1977 புதுசுரா தெரியாது. நம்மளாம் 1977 இருக்கிறோம். புது விஷயம் கொடூர பழசாக இருக்குது. 1977 எம்ஜிஆர் புது கதை. பழசை பற்றிலாம் நீங்கள் பேசலாமா? எழுதி கொடுக்குற நாயை சொல்லணும். ஒழுங்காக எழுதி கொடுக்கணுமா இல்லையா? இந்தமாரி பழைய டயர்டப்பான்ட்டோம். அப்போ நம்ம புது கதை பேசணும். 2027 வருங்காலத்தில் என்ன இருக்கும், வருங்கால டெக்னாலஜி என்ன, நாங்கள் எப்படி புது டெக்னிக் யூஸ் பண்ணி உங்களை காலி பண்ண போகிறோம்.